மா என்னம்மா பண்ற? சமையல் என்ன எல்லாம் முடிஞ்சிச்சா? எல்லாம் முடிஞ்சிச்சு. சாதம் வச்சுட்டேன். டைம் என்ன தெரியுமா? டைம் ஆயிடுச்சு தெரியும். ரொம்ப டைம் 4:30 ஆயிடுச்சு. சரி, என்ன வாசனை கம்ம கம்ம கம்மன்னு வருது? கறி குழம்புமா? கறி குழம்பு, வெங்காயம், இஞ்சி, பூண்டு, மிளகாத்தூள், கலந்த தூள், காரத்தூள் எல்லாம் மொத்தமா கூட்டி டைம் இல்லை. அந்த டைம் இல்லாதனால மொத்தமா கூட்டி குக்கர்ல வச்சு கறி குழம்பு ரெடி. கறி குழம்பு இங்க பாருங்க. கறி குழம்பு ஆவி வந்து போன்ல அடிக்குது. கறி குழம்பு சூப்பர். இது வந்து சிக்கனு ஃப்ரையா? இது வந்து 65 பேரனுக்காக அவருக்கு வந்து கறி குழம்பு அவ்வளோவா பிடிக்காது. அதனால அந்த சிக்கனை வந்து வறுத்து கொடுத்துட்டா அவர் சாப்பிடுவாரு. ஓகேவா? இது வறுத்து வச்சிருக்கேன். இது சமையல். இது சாப்பாடு வச்சுட்டேன். சாப்பாடு சிக்கன் வறுத்தாச்சு. இது கொஞ்சம் வறுத்து எடுத்து வச்சுட்டீங்களா? எடுத்து வச்சுட்டு அவருக்கு ரொம்ப பசி தாங்கலையா. இது என்னம்மா குக்கர்ல செஞ்சிருக்க? குக்கர்ல செய்ய மாட்டியா நீ? அது ரொம்ப அவசரம், டைம் இல்லைல்லம்மா. அதனால மொத்தமா தக்காளி வெங்காயம் எல்லாம் வதக்காம பச்சையா எல்லாத்தையும் கூட்டிட்டேன். தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு கொத்தமல்லி கருவேப்பிலை கலந்த தூள் வெறும் தூள் காரத்தூள் அவ்வளோதான். வேற ஒன்றும் அதிகமாக ஒன்றுமே இல்லை. காய்கறிலாம் எதுவுமே கிடையாது. இதெல்லாம் அப்படியே கூட்டி வச்சேன்னா அப்படியே கலந்து கலந்து மூடி போட்டு அப்படியே ஒரு 3 விசில் விட்டு திறந்துடணும். திறந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு தேவையான தண்ணி வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி விட்டுருணும். அப்படியே ஃபர்ஸ்ட் வந்து எண்ணெய்லாம் ஊற்றக்கூடாது. எண்ணெய்லாம் ஊற்றக்கூடாது. ஊற்றாம தான் அப்படியே வேக வச்சு எடுத்துடணும். அப்போ வந்து இஞ்சி பூண்டு மட்டும் தான். இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளிலாம் அது எதுவுமே காணுமே. எல்லாம் நசிங்கிடும் அதுலேயே. தவிர மொத்தமா எல்லாம் குழம்பு ஆயிடும். அதில் போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். இது வந்து எண்ணெய் அவசர கறி குழம்பா? இப்போ எண்ணெய் வந்து இதுல ஊற்றி விட்டுட்டேன். நமக்கு தேவையான கொஞ்சம் தண்ணி வச்சிருக்கேன். கொஞ்ச நேரம் இருந்துச்சுன்னா அப்படியே ட்ரை ஆயிடும். சரி, அவ்வளோதான். ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சா? சாப்பிட போலாமா? ரெடி ஆயிடுச்சு. சாப்பிடல போகலாம். சரிம்மா. மக்களே, நீங்களும் சாப்பிடுங்க. நீங்க சாப்பிட்டு முடிச்சிருப்பீங்க. நாங்கள் இப்போதான் அம்மா செஞ்சுட்டு இருக்கேன். அம்மா சமையலை பாருங்க. சொன்ன மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்க. வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. நல்லா டேஸ்டா இருக்கான். அம்மாவுக்கு ஆதரவு கொடுங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மிக்க நன்றி. பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.